ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏதோ ஒரு வீடியோ. என்னங்க எல்லாரும் லாங் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்மளோட ஏதோ ஒரு வீடியோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எதை பற்றினா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆன் கேமல், அதாவது கேமலை பற்றின ஒரு சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். என்னங்க ஆரம்பிக்கலாங்களா? முதல் தகவல், கேமல் ஹம்ப், ஒட்டக கூம்பு. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதில் தான் ஒட்டகம் தண்ணியை சேமித்து வைக்கிது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு அப்பட்டமான பொய்ங்க. அது தண்ணி சேமித்து வைக்கிறதுலாம் இல்லை, அது கொழுப்பை சேமித்து வைக்கிறது. அதாவது ஒட்டகம் டெசர்ட்டில் இருக்கும்போது அதுக்கு உணவு எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு தேவையான எனர்ஜியை அது இந்த கொழுப்புலேருந்து தான் எடுக்குது. எப்படி நம்ம டயட் இருக்கும்போது நம்ம பாடி நமக்கு தேவையான எனர்ஜியை ஃபேட்டை பேர்ன் பண்ணி எடுக்குதோ அதே தான். அதனால் இனிமேல் யாராவது இந்த ஒட்டக கூம்பு தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. அடுத்து கேமலோட வகைப்பாடுங்க. 2 வகை இருக்குது, அரேபியன் கேமல், பாக்டீரியன் கேமல். அரேபியன் கேமல்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்தியா, அரப் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிறது தான் அரேபியன் கேமல். இதுக்கு ஒரே ஒரு நம்ம முன்னாடி சொன்னல கூம்பு, அது ஒரே ஒரு கூம்பு தான் இருக்கும். அடுத்த வகையான பாக்டீரியன் கேமல் எங்கே பார்க்கலாம்னா அதை சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸான மங்கோலியா, ஈரான் அங்கெல்லாம் பார்க்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு 2 கூம்பு இருக்குங்க. இந்த 2 வகை ஒட்டகங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்குது. அடுத்தது, ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும்? எல்லாருக்குமே தெரியும் ஒட்டகம் நிறைய தண்ணி குடிக்குன்னு சொல்லி. எவ்வளோ குடிக்கும்? ஒட்டகத்தால் தண்ணி குடிக்காமல் 17 நாள் வரைக்கும் இருக்க முடியுங்க. ஆனால் தண்ணி கிடச்சதுன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் 100 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்க முடியும். அப்படி தண்ணி குடிக்காமல் இருந்ததுன்னா அதோட பாடி வெயிட்லேருந்து அது 40% இழந்துருங்க. ஆனால் தண்ணியை பார்த்துருச்சுன்னா இழந்த 40% 40 லிட்டர் தண்ணியாக குடிச்சு சரி கட்டிடும். அதே மாதிரி பாக்டீரியன் கேமல் ரொம்ப பெருசாக இருக்கும், அது 120 லிட்டர் வரைக்கும் குடிக்கும். நெக்ஸ்ட்டு, ஒட்டகத்தோட வாய். ஒட்டகத்தோட வாயில் கீழுதோடு கரெக்டாக இருக்கும், மேலுதோடு பார்த்தா பிளவுபட்டிருக்கும். இது எதுக்குன்னா ஒட்டகம் ஹெர்பிவோர்ஸ், தாவர உண்ணி. அது புல்லை கீழே குனிஞ்சு நல்லா வாய்க்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்காக அது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால தான் ஒட்டகத்தோட மேலுதடு பிளவுபட்டிருக்கு. அடுத்து, ஒட்டகத்தோட மூக்கு. ஒட்டகத்தோட மூக்கு பார்த்தீங்கன்னா திறந்து மூடுற மாதிரி 2 ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா ஒட்டகங்கள் டெசர்ட்டில் வாழக்கூடியது. டெசர்ட்டில் அடிக்கடி மண் புயல் அது இதுன்னு வரும். அந்த மாதிரி டைமில் மூக்குக்குள்ளே மண் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குது. அதே மாதிரி ஒட்டகத்தோட கண்களும் அதோட வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட கண் இமைகள் பார்த்தா 2 அடுக்காக இருக்கும். எதுக்காகனா மண் துகள்கள் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பாலைவனத்தில் புழுதி புயல், மண் புயல்லாம் வரும். அதையும் தாண்டி அதோட கண்ணுக்குள்ளே மண் போயிடுச்சு அந்த இமைகளுக்குள்ளனா, அதை தடுக்கிறதுக்காக அதோட கண்களில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அது லெஃப்ட்டு ரைட்டும் மூவ் ஆகி மண்ணை எடுத்து விட்டுரும். அந்த ஸ்க்ரீன் கண்ணை மூடினாலும் ஒட்டகத்தால் பார்க்க முடியும். அதனால் இதை வச்சு மூடிட்டு ஒட்டகம் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கும். அடுத்து, முள்செடியும் கேமலும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேமலால் எல்லா முள்செடியுமே சாப்பிட முடியும். அதே எப்படி வாய்க்குள்ளே குத்தாத அப்படின்னா, அந்த முள்செடியை சாப்பிட்டாலும் அது வாய்க்குள்ளே குத்தாத மாதிரி அது வாய்க்குள்ளே பப்பில்லே அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. அது மாட்டோட கொம்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், குத்துனாலும் வலிக்காது. இதனால தான் ஒட்டகம் முள்செடியை கூட சாப்பிட்றது. அடுத்து, பாலைவன கப்பல். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாலைவனத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் கேமலை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கேமல் கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போவோம். 1 மணி நேரத்துக்கு 30 மைல் வரைக்கும் நடக்கக்கூடியது. அதனால் இதை பாலைவன கப்பல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கேமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் போய் கேமல் ஏதாவது வம்பளுத்திங்கன்னா நம்ம மூஞ்சி மேலேயே காரி துப்பிடும். அது எதுக்காகனா அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு, யாரும் நம்மளை டச் பண்ண மாட்டாங்கன்னு. அதனால் இனிமேல் யாரும் கேமலை போய் வம்பளுக்காதீங்க, கரடியே காரி துப்பின மொமெண்ட் மாதிரி ஆயிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக, கேமலோட மீட்டு. கேமலோட மீட்டு அரப் கண்ட்ரீஸில் பயங்கர ஃபேமஸ். நிறைய கேமல் மார்க்கெட்டு, நிறைய கேமல் மீட் ஷாப்பெல்லாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஸ்பெஷலான நாட்களில் கேமல் மீட்டையும் அவங்களோட மீலில் ஒரு பங்காக சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதியில் நடக்கிற ரிச் வெட்டிங்ஸ்லலாம் முழு கேமலை வச்சு எல்லாருக்கும் விருந்து பரிமாறுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கல்யாணங்கள் மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ்லையும் நமக்கு கேமல் மீட்டு பரவலாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மாட்டுப்பாலோட ஒட்டகப்பால் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க ஒட்டகத்தை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள். இதில் எத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஏதோ ஒரு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.